கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. முக்கிய நிர்வாகிகளோடு அவசர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின். சற்று நேரத்துக்கு முன்பாக அண்ணா அறிவாலயம் வந்த அவரோடு திமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்தாங்க. சில நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலினோடு கைதார வாகனத்தில் பயணிக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்ட நடவடிக்கை சட்ட ரீதியாக எப்படி அணுகுவது, சட்டமன்றத்தில் எப்படி அணுகுவது, அரசியல் ரீதியாக எப்படி அணுகுவது என்ற கோணங்களில் திமுக தலைவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை நீடித்து வருகிறது. இது பற்றிய விவரங்களோடு சங்கரன் ஓற்றியோ. வணக்கம் ஹரிஹரன். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டப்பேரவையில் திமுகவினுடைய செயல்பாடுகள், அதே நேரத்துல சட்டப்பூர்வமாக எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து அதற்கு எதிரான நடவடிக்கைகள் என்று அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் குறித்து திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகளோடு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்திற்கும் மேலாக அறிவாலயத்துல ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறாரு. சுமார் ஒரு 12-15 மணிக்கு அறிவாலயம் வந்த அவர் தற்போது வரை அந்த ஆலோசனை கூட்டம் என்பதை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன மாதிரி செயல்படலாம், நாளைக்கு சட்டப்பேரவையில பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தற்போது வரை எதிர்கட்சி தலைவர் ரிலீஸ் பத்தி எந்த விதமான ஒரு தகவலும் ஒரு அப்டேட்டும் வராத ஒரு சூழல்ல என்ன மாதிரி செயல்படுவது, குறிப்பா நாளைக்கு சட்டப்பேரவையில திமுகவினுடைய பங்களிப்பு, அவனுடைய எதிர்வினை, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல திமுகவினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும், என்ன மாதிரியா நாளைக்கு பிரச்சனைகளை எடுத்து முன்வைக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் முக்கியமா திமுக தலைவர் இந்த ஆலோசனையில ஈடுபட்டிருக்காருங்கிறது தான் இப்ப கட்சி வட்டாரங்களுடைய தகவல்களா இருக்கு. தொடர்ந்து இந்த ஆலோசனையானது நீடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே இன்று மாலையில திரு உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திப்பார்னு ஏற்கனவே RS பாரதி சொல்லியிருக்கிறாரு. எந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும்னு அவரே செய்தியாளர்களுக்கு ஒரு விரிவா பேட்டியை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் RS பாரதி சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் திமுக தலைவருடைய அந்த ஆலோசனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமான சில முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது வருகிறேன். இன்னும் சற்று நேரத்துல இந்த கூட்டம் ஒருவேளை முடிவடைந்தால் அதன் பிறகு என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதற்காகத்தான் ஏராளமான செய்தியாளர்களை எல்லாம் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்புதான் அனைவரது மத்தியிலும் தற்போது எழுந்திருக்கிறது. அறிகிறேன். அண்ணா அறிவாலயத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக திமுக தலைவர் ஆலோசனை நடத்தி வருகிறார். நாளைக்கு சட்டமன்றமும் கூடுவது குறிப்பிடத்தக்கது. சட்ட ரீதியாக எப்படி அணுக, சட்டமன்றத்தில் எப்படி அணுக, அரசியல் ரீதியாக இதை எப்படி அணுக என்பது பற்றிய ஆலோசனைகள் திமுக தலைமையால் மேற்கொண்டு வருவதை நம்ம பார்க்கின்றோம். இந்த வேளையில் இதில் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு உற்று கவனிக்க வைக்கிறது. இதில் நம்ம பார்க்கின்றோம், அதிமுக உதயநிதி அவர்களுடைய பேச்சு ஏற்கத்தக்கதல்ல, அதே வேளையில் கைது கண்டனத்துக்கு உரியது என்று தன்னுடைய பரம வைரியாக, அரசியல் எதிரியாக தான் தொடங்கிய காலம் முதல் இப்போ வரைக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிற திமுக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிப்பது வியப்பாக பார்க்க முடிகிறது. அதே வேளையில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா இந்த கைதை வரவேற்குது. பாஜகவுடைய நிறைய தலைவர்கள் இந்த கைது நடவடிக்கையை வரவேற்கிறத நம்ம பார்க்கின்றோம். அன்புமணி ராமதாஸ் உதயநிதி ஸ்டாலினை தான் கண்டிக்கிறார். அவருடைய பேச்சு தான் அறிவுறுக்கத்தக்கது என்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறது. வழக்கமாக திமுகவுடைய எதிர்நிலையில் எல்லா விவகாரங்களிலும் இருக்கக்கூடிய அதிமுக உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டிப்பது என்பது அரசியலில் வியப்போடத்தான் பார்க்கப்படுவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் ஒடுக்க நினைக்கிறாங்க. இது அடக்குமுறை என்பது அதிமுக எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. ஒரு தலைவர் மட்டுமல்ல, அதனுடைய சட்டத்துறையைச் சேர்ந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரையும் தந்தி டிவிக்கு கருத்து சொல்லும்போது இதை கண்டித்திருந்தார். அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நம்பர் 2 இருக்கக்கூடிய KP முனுசாமியும் இந்த கைதை கண்டித்திருக்கிறார். அதே வேளையில் ஒரு நியூவான்ஸ் பொசிஷன் எடுக்கிறாங்க. இந்த பேச்சை அவர் பொறுப்பாக பேசியிருக்கணும், அவர் பேசிய விதம் ஏற்கத்தக்கதில்லை, ஆனால் கைது அதீதம் என்ற நிலைப்பாட்டை அதிமுக எடுக்குது. அதிமுகவுடைய தோழமை இயக்கமான கூட்டணி கட்சியான பாஜக உதயநிதியைத்தான் கண்டிக்குதுங்கிறத பார்க்கின்றோம். பல பாஜக தலைவர்கள் இந்த கைதை வரவேற்கிறத பார்க்கின்றோம். பாமக உதயநிதி அவர்களை கண்டிக்குது.
திமுகவுடைய கூட்டணி கட்சியான தேமுதிக இதில் கடுமையாக அரசை கண்டித்து நிலைப்பாட்டு எடுக்கிறத நம்ம பார்க்கின்றோம். நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. இது ஒரு கிரவுண்ட் ஃபார் பெயிலாக இயல்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வைக்கக்கூடும். ஏனென்றால் அந்த கைதுக்கு முன்னாடி தஞ்சையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவாங்க. எதிர்க்கட்சி தலைவர் நான் என்னுடைய செயல்பாட்டை செய்யணும், இதை முடக்க பார்க்குறாங்க என்ற வாதம் திமுக தரப்பில் இயல்பாக வைக்கப்படும். அதை ஒரு கிரவுண்ட் ஃபார் பெயிலாக ஏற்றுக்கிட்டு அவங்க செய்ய போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். என்றால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கண்டேயனும் சர்ச்சை பேச்சுக்கு கைதாகி இருக்கிறார். அவருக்கு பெயில் கிடைக்கிறதுல ஒரு கிரவுண்ட்ஸே அவர் சட்டமன்றத்தில் நான் செயல்படணும், நான் எம்எல்ஏ என்ற ஒரு வாதத்தை வைத்தால் அந்த வாதம் ஏற்கப்பட்டதை பார்க்கின்றோம். அதே போல் ஒரு வாதத்தை இது விசாரணைக்கு வரும்பொழுது திமுகவினர் வைக்கக்கூடும். அவருக்கு பெயில் கிடைக்குதா மறுக்கப்படுதா இவையெல்லாம் அடுத்தடுத்த நகர்வுகளை ரொம்ப முக்கியமானதாக்கும். இன்று தமிழ்நாட்டு அரசியலில் சமீபத்தில் நம்ம பார்க்காத ஒரு பரபரப்பு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு உதாரணம் என்பது நமக்கு இல்லை. திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் கைதுக்குள்ளானார். ஆனால் அப்பொழுதே எதிர்க்கட்சி தலைவர் திரு பேராசிரியர் க அன்பழகன் என்ற நினைவு. சமீப ஆண்டுகளில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கைதாவது என்பது இதுதான் முதன்முறை. இதோடைய பின்புலம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நேற்று தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் ஆபாச துணியில் பேசினார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் 6 பிரிவுகள் குறைந்தபட்சம் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் கைதாகி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழ்நாட்டுடைய பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் செஞ்சு வர்றாங்க, சாலை மறியல் செஞ்சு வர்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தினரும் கூட இன்றைக்கி பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க காலையிலங்கிறத பார்த்தோம். இப்போ நீங்கள் திரையுடைய இடப்புறத்தில் பார்க்கக்கூடிய காட்சி தஞ்சை பகுதியில் ஒரு போர்க்களம் போல, ஒரு பக்கம் தாவேகாவினர், இன்னொரு பக்கம் திமுகவினர். உதயநிதி பேச்சை கண்டித்து தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் செய்ய, உதயநிதி கைதை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் செய்ய, 2 தரப்பிலையும் சப்பல்களும் கொடி கம்பங்களும் பறந்த காட்சிகள், உருவமை எரிப்பு அப்படின்னு பல இடங்களில் அசாதாரணமான சூழலும் போராட்டமும் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இன்றைக்கி இதை இன் மெனி ஃபோல்ட்ஸ் இந்த போராட்டம் செஞ்சு வர்றாங்க. சாலைகளில் போராட்டம் செஞ்சு வர்றாங்க. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்தில் கோஷம் எழுப்பி நாடாளுமன்ற வளாகத்திலேயே போராட்டம் செஞ்சு வர்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது பற்றி திமுக தலைவர் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிறது. இந்த அரசாங்கத்துடைய தமிழக வெற்றி கழக அரசாங்கத்துடைய முதல் பட்ஜெட் நாளைக்கு தான் தாக்கல் ஆகுது. இதை எதிர்க்கட்சி எப்படி அணுக போகுதுங்கிறதெல்லாம் பார்க்கணும். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.